शारदमा जय शारदमा जय शारदमा जय शारदमा शारदमा जय शारदमा जय शारदमा जय शारदमा शारदमा जय शारदमा जय शारदमा जय शारदमा शारदमा जय शारदमा जय शारदमा
நரேந்திரநாதா 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 ஜெய ஜெய நரேந்திரநாதா 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 ஜெய ஜெய விவேகானந்தா 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 ஜெய ஜெய விவேகானந்தா 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 ஜெய ஜெய வீரேஸ்வர சிவ வீரேஸ்வர சிவ வீரேஸ்வர சிவ ஜெய ஜெய வீரேஸ்வர சிவ வீரேஸ்வர சிவ வீரேஸ்வர சிவ ஜெய ஜெய ஜகத்குரு ஸ்ரீ ஜகத்குரு ஜகத்குரு ஸ்ரீ ஜெய ஜெய ஜகத்குரு ஸ்ரீ ஜகத்குரு ஜகத்குரு ஸ்ரீ ஜெய ஜெய யோகீஸ்வர சிவ யோகீஸ்வர சிவ யோகீஸ்வர சிவ ஜெய ஜெய யோகீஸ்வர சிவ யோகீஸ்வர சிவ யோகீஸ்வர சிவ ஜெய ஜெய தயாவர ஸ்ரீ தயாவர தயாவர ஸ்ரீ ஜெய ஜெய தயாவர ஸ்ரீ தயாவர தயாவர ஸ்ரீ ஜெய ஜெய நரேந்திரநாதா 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 ஜெய ஜெய நரேந்திரநாதா 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 ஜெய ஜெய விவேகானந்தா 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 ஜெய ஜெய விவேகானந்தா 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 ஜெய ஜெய விவேகானந்தா ஜெய ஜெய விவேகானந்தா ஜெய ஜெய விவேகானந்தா ஜெய ஜெய பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து நின்னார் செஞ்சடை மேல் நின்கொன்றே அணிந்தவனே நின்னார் செஞ்சடை மேல் நின்கொன்றே அணிந்தவனே
விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். தெய்வீக மனிதனின் இயல்பென்போம், தெய்வீக மனிதனின் இயல்பென்போம். தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். விவேகானந்தரின் நெறியில் நின்றே, விவேகானந்தரின் நெறியில் நின்றே ஆண்மையுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஆண்மையுடன் நாம் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேகானந்தரை நினைத்திடுவோம். விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். தொண்டும் துறவும் போற்றிடுவோம், தொண்டும் துறவும் போற்றிடுவோம். இதயத்தை கோயில் ஆக்கிடுவோம், இதயத்தை கோயில் ஆக்கிடுவோம். விவேகானந்தரின் குரலை முழங்கி, விவேகானந்தரின் குரலை முழங்கி சிங்கமென நாம் செலுத்திடுவோம், சிங்கமென நாம் செலுத்திடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேகானந்தரை நினைத்திடுவோம். விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். சுயநலம் கலைந்தே வாழ்ந்திடுவோம், சுயநலம் கலைந்தே வாழ்ந்திடுவோம். பொதுநலம் பேணி உழைத்திடுவோம், பொதுநலம் பேணி உழைத்திடுவோம். விவேகானந்தரின் கொடியை ஏந்தி, விவேகானந்தரின் கொடியை ஏந்தி தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம், தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேகானந்தரை நினைத்திடுவோம். விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். முனிவர்கள் பரம்பரை நாம் என்போம், முனிவர்கள் பரம்பரை நாம் என்போம். பக்தியும் முக்தியும் சேர்த்திடுவோம், பக்தியும் முக்தியும் சேர்த்திடுவோம். விவேகானந்தரின் கடையாய் விளங்கி, விவேகானந்தரின் கடையாய் விளங்கி மங்களமெங்கும் பரப்பிடுவோம், மங்களமெங்கும் பரப்பிடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேகானந்தரை நினைத்திடுவோம். விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். சிம்மநாதம் கேக்குது, அண்டமெல்லாம் அதிருது. சிம்மநாதம் கேக்குது, அண்டமெல்லாம் அதிருது. சிம்மநாதம் கேக்குது, அண்டமெல்லாம் அதிருது. சிம்மநாதம் கேக்குது, அண்டமெல்லாம் அதிருது. பங்கஜமல கண்ணன் எங்கள் சுவாமி விவேகானந்தரின், பங்கஜமல கண்ணன் எங்கள் சுவாமி விவேகானந்தரின், பங்கஜமல கண்ணன் எங்கள் சுவாமி
महाराज की जय श्री महामाई की जय जय श्री स्वामी जी महाराज की जय जय श्री रामकृष्णानंद महाराज की जय. அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு விவேகானந்தர் கூறும் கல்வி. வழங்குபவர் ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனான்ஜி மகராஜ் அவர்கள். ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனான்ஜி மகராஜ் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் மூத்த தவமிகு துறவியர்களுள் ஒருவர். தற்போது மகராஜ் அவர்கள் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் சேவையாற்றி வருகிறார். இதற்கு முன்னர் மகராஜ் அவர்கள் பன்னெடுங்காலம் கொழும்புவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமத்தின் செயலராக இலங்கையில் போர் நடக்கும் போது மிகவும் சிரமமான தருணங்களிலும் மிகப்பெரிய அளப்பரிய சேவை புரிந்திருக்கிறார். பின்னர் மகராஜ் அவர்கள் சென்னை விவேகானந்தா கல்லூரியின் செயலராகவும் காஞ்சிபுரம் மற்றும் பாண்டிச்சேரி மடத்தின் தலைவராகவும் சேவை புரிந்துள்ளார். ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனான்ஜி மகராஜ் அவர்களை விவேகானந்தர் கூறும் கல்வி என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வணங்கி அழைக்கிறோம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணன் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹரிணே. சுவாமி விவேகானந்தருடைய நினைவை போற்றும் வகையிலே, அதுவும் குறிப்பாக 9 நாட்கள் இந்த இடத்திலே அவர் தங்கியிருந்து சென்னையிலே பல சொற்பொழிவுகள் ஆற்றினார். அதை நினைவு கூறும் வகையிலே இங்கு 9 நாட்கள் இந்த விவேகானந்த நவராத்திரி என்ற நிகழ்வு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் ஒரு அங்கமாக விவேகானந்தருடைய கல்வி சிந்தனைகள், அதை குறித்து ஒரு சில கருத்துக்களை இங்கு உங்களுக்கு நான் கூற வந்துள்ளேன். விவேகானந்தர் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி உடையவர். அவருடைய ஆளுமைக்கு ஒரு எல்லை கிடையாது, சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு தியான சித்தர், யோகி, ஞானி, இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். சிறந்த பேச்சாளர், சிறந்த பாடகர். அவருக்கு பைல்வான் சாமி என்றும் அழைப்பார்கள். அப்படி குஸ்தி பண்ணுறதுலையும் அப்படி அவருடைய ஆளுமை விரிந்து பறந்து இருந்தது. ஒரு எல்லையே கிடையாது, சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் கிடையாது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்தது எது என்று நாம் பார்த்தால் அவருடைய மனித நேயம் என்பது. எந்த அளவிற்கு அவருடைய அறிவு ஆழமாக விசாலமாக இருந்ததோ. ஞான சூரியன், ஒரு பாட்டு கூட பாடுவோம், ஞான சூரியன் ஞான சூரிய சுவாமி உமக்கு போற்றி போற்றி என்றெல்லாம் பாடுவோம். அப்படி சுட்டரிக்கும் அறிவு. ஆனால் அதே அளவிற்கு இன்னும் அதற்கும் அதிகமாக என்று கூட சொல்லலாம், அவருடைய இதயம்,
அப்படி அவருடைய இதயத்திலே அந்த அன்பு என்பது பொங்கி வழிந்தது. அதுவும் குறிப்பாக என்ன, பாமரன் மக்கள் மீது அவருக்கு இருந்த அன்பு. அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அவருடைய குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மறைந்த பிறகு அவர் இந்தியா முழுவதும் வலம் வருகிறார். பெரும்பாலும் நடந்தே போகிறார். வடக்கே இருந்து தெற்கே வரை, கிழக்கே இருந்து மேற்கே பல இடங்களுக்கு போகிறார். எத்தனை, சுமார் 5-6 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக பழகுகிறார். அப்போ இந்தியாவை பற்றி அவருக்கு சில கருத்துக்கள் அவருடைய மனதிலே பதிகின்றன. கண்டுபிடிப்பு என்று கூட சொல்லலாம். ஒன்று என்னது, பாரத தேசம் ஆன்மீக பூமி. பாரத தேசம் ஆன்மீக பூமி, ஆன்மீகம் தழைத்த ஒரு நாடு. இன்னும் அது உயிரோட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு காட்சி பார்க்கிறார், ஏழ்மை. இந்த மக்களுடைய ஏழ்மை, பசி, கொடுமை, அறியாமை, தன்னம்பிக்கையின்மை, அந்த காட்சியும் பார்க்கிறார். ஒரு பக்கம் அதனுடைய பெருமை, ஆன்மீகத்தை குறித்த பெருமை, இன்னொரு பக்கம் அதனுடைய வீழ்ச்சி. இப்போ அதை பார்த்து பார்த்து அவர் எந்த அளவிற்கு அவர் மனம் நொந்து போனார். விவேகானந்தர் கடிதங்கள் நீங்கள் இங்கே இருக்குது, வாங்கி படித்து பார்க்கணும். அப்போ நம்ம விவேகானந்தரை பார்த்துருக்கிறோம். கையை கட்டி இப்படி வீரமாக இருக்கிற தோற்றத்தை நாம் பார்த்துக்கிறோம் படங்கள்லாம். ஆனால் இரவெல்லாம் மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி கண்ணீர் சிந்திய விவேகானந்தர் அந்த மாதிரி படம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அவருடைய கடிதங்களை வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளோ கண்ணீர் சிந்தினார். அவர் சொல்கிறார், எழுதுகிறார், ஆண்டவனுக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு அழுதேன் என்பதெல்லாம் எழுதுகிறார். ஒரு இடத்துல எழுதுகிறார், நான் வேதாந்தியும் அல்ல, தத்துவ ஞானியும் அல்ல, மகானும் அல்ல. பாருங்கள், அவர் எழுதுகிறார் கடிதத்தில், நான் ஒரு ஏழை, ஏழைகளை நேசிக்கிறேன். இதெல்லாம் வெளியுலகத்திற்கு அதிகமாக தெரியாது. விவேகானந்தருடனே வீர விவேகானந்தர், ஆண்மை உரு கொண்ட அந்தணன் பாட்டெலாம் பாடுறோம், தேசபக்த ஞானி இப்படிலாம் பார்க்கிறோம். ஆனால் பாமர மக்களுக்காக அவருடைய மனம் எவ்வளவு உருகியது. எழுதுகிறார், கடிதத்தில் எழுதுகிறார், மேபி பான் அகைன் அண்ட் அகைன், நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேனாக. யாராவது ஞானி சொல்வார்களா? ஞானிகளெல்லாம் கேட்டார்கள், பிறவாமை வேண்டும் என்று தான் கேட்டார்கள். ஒருவேளை பிறந்தால் இறைவா உன்னை மறக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிற விவேகானந்தர், மேபி பான் அகைன் அண்ட் அகைன், நான் திரும்ப திரும்ப பிறப்பேனாக. அண்ட் சஃபர், கஷ்டப்படணும், ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் வரட்டும் வரட்டும். எதற்காக? இறைவனை வழிபடுவதற்கு. யார் உங்கள் இறைவன்? அவன் சொன்னால், மை காட் த புவர், மை காட் த விக்கட். எப்படிலாம் எழுதுகிறார் பாருங்க. என்னுடைய கடவுளை வழிபடுவதற்கு. யாருடைய கடவுள்? கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் என்னுடைய கடவுள். எல்லாருக்கும் சொல்கிறார், நீ ஏன் கற்பனை கடவுள்லாம் போய் கும்பிடுற? கண்ணு முன்னாடி இந்த வாழும் கடவுளை பார்த்து வழிபட தெரியவில்லையா? கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தான் நம்ம ஞானிகள்லாம் நமக்கு சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது சமீபத்திலே தோன்றிய விவேகானந்த ஞானி என்ன சொன்னார்? ஆமாம், கடவுளை நேசி. எங்கே? மனிதனில் இருக்கும் கடவுளை நேசி. மனிதன் இல்லாமல் வாழும் கடவுள். அறியாமையினால் மனிதன் பார்க்கிறார். அப்படி அந்த மாதிரியான அவருக்கு ஒரு உயர்ந்த ஆன்மீக பார்வையை தந்தவர் அவருடைய குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ணர். நான் எப்போ தியானம் பண்ணணும், கண்ணை மூடி
இறைவனை நினைக்க வேண்டும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும்லாம் சொன்னபோது ஸ்ரீராமகிருஷ்ணன் கண்ணை திறந்து பார்த்தா இறைவன் தெரிய மாட்டானா? இந்த உலகமே அவனுடைய தோற்றம் தானே. கண்ணை மூடினாலும் இறைவன், கண்ணை திறந்தாலும் இறைவன். அப்படி இறைவனை எங்கும் காணக்கூடிய நிலையிலே நீ அந்த இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த செய்தியை நீ மக்கள்னு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி செய்ய வேண்டும் விவேகானந்தருக்கு தெரியல. அப்போ முதல்ல ஸ்ரீராம் சொன்ன போது அவருக்கு அதெல்லாம் புரியல. ஆனால் பாரதத்தை வல்லம் வந்த பொழுது அவர் பார்த்த காட்சி அப்படி அவருடைய மனதிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அப்போவே அவருடைய மனதிலே தீர்மானம் என்ன? இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த மக்களை கடை தேற்றுவது. இங்கே சென்னையில் சொன்னார், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எல்லாம் தெய்வங்களெல்லாம் மறந்து விடுங்கள், கண்முன்னே இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் உங்கள்கிட்ட தெய்வங்கள் ஆகட்டும். இந்த மாதிரி எந்த ஞானியும் பேசியதில்லை. காலத்தின் தேவையை உணர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றினார். விவேகானந்தர் மூலமாக இந்த செய்தியை நமக்கு வழங்கினார். மக்கள் சேவையே மகேசன் தொண்டு. இது பெரிய தாரக மந்திரமாக இந்தியா முழுக்க ஊர் ஊராக விவேகானந்த் சென்ற இடமெல்லாம் இது முழங்கினார். அது என்றும் அந்த செய்தி இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமகிருஷ்ண மடத்தையே ஆரம்பித்தார். அதனுடைய நோக்கமே இதுதான். ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹித. ஜெகத்ஹித மக்களுடைய நன்மை, மக்களுடைய சேவை மூலமாக உன்னுடைய உயர்ச்சி அமையட்டும். அது மோட்சமாக இருந்தாலும் சேவையின் மூலமாக அது வரட்டும். அப்படி தன்னுடைய வாழ்நாளை அவர் இந்த உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக அவர் அமைத்தார். எப்படி இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும்? அப்போ தான் அவர் உள்ளத்திலே இந்த கல்வியை குறித்து பல சிந்தனைகள் வந்தன. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சிந்தனைகள். இந்த 5-10 நிமிஷத்தில் சொல்கிறது கஷ்டம். ஒன்று சொன்னார், ஏழை மக்களுக்குன்னு எவ்வளோதான் கிராமமாக சத்திரத்தை அமைத்து தினோனி அவங்களுக்கு பசியார உணவு வழங்கினாலும் துன்பம் முடிவுக்கு வராது. அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ தான் அவர் சொன்னார், கல்வி கல்வி கல்வி. எஜுகேஷன் எஜுகேஷன் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் எ பெனல்ஷா ஃபார் ஆல் ஈவில்ஸ். வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு எதன் மூலமாக வரும்? கல்வியின் மூலமாகத்தான் வரும். கல்வியை கொடு. ஆனால் எந்த மாதிரியான கல்வி? அங்கே தான் இருக்குது வித்தியாசம். விவேகானந்தர் சொன்ன பொழுது, பேசிய பொழுது ஒரு 150 ஆண்டுகளுக்கு அந்த சமயத்தில் பேசினா, அப்போ அடிமை நாடாக இருந்தது. நம்மை ஆண்டவர்களெல்லாம் நம்மை பிழிந்தெடுத்து நம்முடைய சொத்தை எல்லாம் கவர்ந்து சென்றார்கள். நம்மை பற்றி அவர்கள் கவலைப்படலை. பாமர மக்களை பற்றி அரசாங்கம் கவலைப்படவில்லை. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களும் யாரும் கவலைப்படலை. இன்றைக்கி ஓரளவிற்கு கல்வி என்பது மக்களுடைய பொது உடைமையாக இருக்கிறது. எங்கேயோ படித்தேன் நான், 300-400 யூனிவர்சிட்டி இருக்கான் இன்றைக்கி இந்தியாவில். 15,000-20,000 கல்லூரிகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு கல்வி வந்திருக்கிறது. பொருளாதாரமும் வளர்ந்து வருகிறது. நாம் வளர்ந்த ஒரு நாடாக இருக்கிறோம். நாம் உலக வல்லரசாக போகிறோம். எல்லாம் அதை பற்றி பேசின்னு இருக்காங்க. ஆனால் கல்வி வந்திருக்கிறது. ஆனால் எப்படி இருக்குது சமுதாயம் என்று சுற்றி பார்த்தால், விவேகானந்தர் ஒன்று பார்த்தா, ஐயோ நான் இந்த கல்வியை பற்றி சொல்லவே இல்லை சொல்லுவார். மூளையில் வெறும் விஷயங்களை திணிப்பது கல்வியா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கல்வினால் என்ன பிரயோஜனமும் இல்லை. துன்பம் வேறு வகையிலே வரும். பசி போகலாம், செல்வமும் வரலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையிலே நிறைவு இருக்காது, அமைதி இருக்காது, சகோதரத்துவம் இருக்காது, போட்டி பொறாமை தான் இருக்கும்.
இன்றைக்கி எப்படி பார்க்குறோம்? போட்டியும் பொறாமையும் நான் சொல்ல வேணாம். இந்த நல்ல இடத்துல இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை குறித்து நான் பட்டியலிட தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்குது சமுதாயம். என்ன காரணம்? கல்வி வந்தால் எல்லாம் வரும்னு சொன்னார். கல்வி ஒரு தீர்வு என்று விவேகானந்தர் சொன்னார். என்ன விவேகானந்தரே சொல்கிறார். அவரே சொல்கிறார், அவருடைய வார்த்தையில் படிக்கிறேன். கல்வி என்றால் இக்கால கல்வி என்பது என் கருத்தல்ல. இது பிரிட்டிஷ்காரன் புகுத்தி விட்டு சென்ற கல்வி முறை. கல்வி என்றால் இக்கால கல்வி என்பது என் கருத்தல்ல. வெறும் புத்தக படிப்பால் எந்த பயனும் இல்லை சொல்லிட்டார். அப்போ என்னது கல்வி என்றால் என்ன? சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, கேட்கணும் மாணவர்கள், சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, மன வலிமையை வளர்க்கின்ற, அறிவை விரியச் செய்கின்ற, ஒருவனை சொந்த காலில் நிற்கச் செய்கின்ற கல்வியே தேவை. அவர் சொல்கிற கல்வினால் என்ன வருமோ அவரே சொல்கிறார். தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கையின் வலிமையால் உள்ளிருக்கும் ஆத்மா விழித்தெழும் என்று சொன்னார். அப்போ கல்வி என்பது வெறும் விஷயதானத்தை கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பொருளாதார வசதியை கொடுக்கலாம், பசிப்பிணியை போக்கலாம், சௌகரியங்களை அள்ளி கொடுக்கலாம். ஆனால் அது நம்ம இதயத்தை விரியச் செய்யுமா? கஷ்டப்படுறவனு கை நீட்ட உதவுமா? அது எல்லாரையும் நேசிப்பதற்கு, எல்லாரோடும் இணங்கி செல்வதற்கு, எல்லாரையும் அரவணைப்பதற்கு, சமுதாயத்திலே ஒரு அமைதி சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இப்போ விவேகம் சொல்கிறார், கல்வி என்றால் இக்கால கல்வி என்பதில் இந்த காலத்து கல்வி என்ன பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. படி 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 இதுதான். இப்போ டைம் இல்லைனாலும் சொல்லி ஆகணும். ஒரு தடவை ஒரு சிறுமி இது மாதிரி மடத்துக்கு வந்திருந்தா, இல்லை பார்க்க வந்தா, என்ன சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்ன கிளாஸ் படிக்கிற? 10ஆம் கிளாஸ். ஓ, பரீட்சை வந்துட்டுருக்கு. அப்போ நல்லா படி, தைரியமாக இரு. ஒன்று அவ சொன்னான், இப்படி சொல்லி சொல்லி எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க. வீட்டில் தான் இது சொல்கிறாங்க, ஸ்கூலில் போனாலும் டீச்சர் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. மடத்துக்கு வந்தால் நீங்கள் வேறு ஏதாவது பேசுன்னு பார்த்தா நீங்களும் இதையே சொல்லிகிட்ருக்கீங்க. படி 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 அவ்வளோதான். நல்லா மார்க் வாங்கணும், நல்லா வேலைக்கு போகணும். அதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைன்னு வந்ததுன்னா சமாளிக்க தெரியல, மன வலிமை இல்லை, எல்லாரையும் அரவணைத்து செல்ல தெரியவில்லை. ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள், இதிலெல்லாம் நாம் சிக்கி கொண்டிருக்கோம், திணறுகிறோம். ஏன் காரணம் என்ன? விவேகானந்தர் சொன்னார், ஒன்று உலகியல் கல்வி, பொருளாதார கல்வி, இன்னொன்று ஆன்மீக கல்வி. ரெண்டையும் சமமாக இணைத்து கொண்டு போன அந்த காலத்தில் குருகுல கல்வி என்று சொன்னார். பழைய காலத்தில் ரிஷிகளிடம், குருவிடம் சென்று மாணவர்கள் தங்கி படித்தார்கள். அங்கே குருவை நடமாடும் தெய்வமாக கண்டார்கள். அவர் லௌகீக கல்வியோடு அவங்களும் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். அதோடு கூட அவளுடைய உள்ளத்திலே அந்த உயர்ந்த பண்புகளை, ஒழுக்கம் என்றால் என்ன, உண்மை பேசுவது என்ன, அதுதான் தவம், இந்த மாதிரி கருத்துக்களை அவளுடைய மனதிலே வேரூன்றச் செய்தார்கள். அப்போ குருகுலத்தில் பயின்று வெளியில் வரும்பொழுது அவன் முழு மனிதனாக வெளியே வருகிறான். இதுதான் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், இதுதான் முழுமையான கல்வி. ரெண்டையும் இணைக்க வேண்டும். விவேகம் சொல்ல, நான் அந்த கல்வி என்றால் நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி கல்வியினால் நன்மை வந்திருக்கிறதா, பிரச்சனை? நன்மை கொஞ்சம் வந்திருக்கு, பிரச்சனை நிறைய வந்துட்டுருக்கு. எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறோம். படிக்காதவர்களுக்கு மட்டுமல்ல, படித்தவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் என்று. ஆகவே விவேகானந்தருடைய கல்வி என்பது எஜுகேஷன் இஸ்
மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். இந்த உள்ளத்திலே பூர்ணத்துவம் நிறைந்து இருக்கிறது. படிக்கிறோம் என்றால் என்ன? அந்த பூர்ணத்துவத்தை வெளிப்படுத்துவது. தண்ணி இருக்குது பூமியில், கண்ணுக்கு தெரியலனா எடு, தடையாக இருக்கக்கூடிய மண்ணு கல்லெல்லாம் எடுத்தால் தண்ணி வெளிப்படுது. கல்வி என்பது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பூரணத்துவத்தை, அறிவு மட்டுமல்ல பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்வது, தடைகளை நீக்குவது தான் கல்வி. இப்படி ரெண்டையும் இணைக்க வேண்டும். லௌகிக உலகியல் கல்வியோடு ஆன்மீக கல்வியும் இணைக்க வேண்டும் என்று முதலாக ஒரு துறவி நமக்கு முழுமையான கல்வியை பற்றி நிறைய சொல்லியிருக்கார், விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கார். ஆகவே இரண்டையும் இணைத்தால் அதுதான் உண்மையான உயர்ந்த வளர்ந்த சிறப்பான பாரதத்தை உருவாக்கும். வல்லரசு ஆயிட்டா மட்டும் போதாது. விவேகம் சொன்னார், அது நம்முடைய குறிக்கோள் அல்ல. பாரதம் என்றைக்குமே மற்றவர்களுக்கு குருவாகத்தான் இருக்க முடியும். ஆசீர்வாதத்தோடு மற்றவர்களை வாழ்த்துவதற்கான வழியை காட்டக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இருக்கும். மற்றவர்களை வென்று அடிமைப்படுத்தி அப்படி இல்லை. தன்னை இழந்தாலும் பரவாயில்ல, மற்றவன் நல்லா இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை. இதுதான் பாரதத்தினுடைய உண்மையான பாரதத்தினுடைய. இப்போ கூட ஏதோ பிரைஸ்லாம் கொடுத்தாங்க, அமர பாரதம், அழிவில்லாத என்றும் வாழக்கூடிய பாரதம். எது? ஆன்மீகம்தான். ஆன்மீகம் தான் அதனுடைய சொத்து, ஆன்மீகம் தான் அதனுடைய முதுகெலும்பு, உயிர் மூச்சு. நிறைய சொல்லிட்டார். ஆகவே அத்தகைய கல்வியை என்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, பாடசாலைகள் கல்லூரிகள் அதை அறிமுகம் செய்கிறோமோ, அப்போ தான் உண்மையான பாரதம் விளங்கும். அத்தகைய பாரதத்தை நாம் எதிர்பார்ப்போம். விவேகானந்தர் கண்ட வழங்கியுள்ள அந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி வளமான பாரதத்தை காண்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி. Swami Vivekananda's view is that education is the remedy for all the ills that we currently see. Today we have 300 plus universities across India, but whether it is the education which Swamiji wanted, it is not stuffing the brain with information, but through which human can live on self-reliance, through which character is formed, and through which people can stand on its on their own legs. That is education. Through that kind of education only, India can achieve the greater heights and continue to remain as the eternal guru for the world. சொற்பொழிவாற்றிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனாஞ்சி மகராஜ் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள். அடுத்தது தலைமை விருந்தினர் உரை. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் உரையாற்றியிருப்பவர் திரு ஸ்ரீராம் சுப்பிரமணியம், நிறுவனர் அண்ட் நிர்வாக இயக்குனர், இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸ்ரீராம் சுப்பிரமணியா, founder and managing director of Integra Software Solutions, graduated from Annamalai University in 1986. After 7 to 8 years, he founded the Integra Software Solutions, which is one among the top 10 digital publishing concern across the entire world. It has grown into more than 2,300 plus employees with headquartered in Pondicherry. He is member of Executive Council member of NASSCOM and currently chairman of NASSCOM National SME Council. The NASSCOM is a trade body of Indian IT industry which manages more than 150 billion amount of trade per year. 150 billion US dollars trade per year. Sriram Subramanian studied in Vivekananda School associated with Ramakrishna Tabovanam and
is currently is part of the trustee of the Ramakrishna Tapovanam. Through his Sri Ram Charitable Trust, Sri Ram Subramania is doing yeoman service in the areas of healthcare, women empowerment, education, and tracking climate change and environmental and sustainable development with good farming practices. இவர் கிட்டத்தட்ட ஒரு நிறைய மரம் நெடும் இந்த பசுமை முயற்சிக்கு நிறைய ஆதரவளிச்சிருக்கார். ஒன்றல்ல இரண்டல்ல 33,000த்திற்கும் அதிகமான மரங்களை நடுவதற்கு பெரிதும் உதவி இருக்கார். He is the backbone of Ramakrishna Mutt Pondicherry, and currently the mutt functions in his own premises. Sri Ram Subramania is highly inspired by Swami Vivekananda's thoughts, and we kindly request him to deliver his address on thoughts of Swami Vivekananda. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Mageshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Gurave Namaha. Srimad Swami Satyanyananda Maharaj அவர்களே, ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகானந்த மகாராஜ் அவர்களே, சுவாமி ஸ்ரீனிவாச மகாராஜ் அவர்களே, இங்கு வந்திருக்கும் துறவியர் பெருமக்களே, அன்பர்களே, பக்தர்களே, மாணவ செல்வங்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஸ்ரீ விவேகானந்தருடைய நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ரொம்ப நல்லா சுவாமி ஆத்மகானந்த மகாராஜ் அவர்கள் நல்லா பேசினாங்க விவேகானந்தருடைய கல்வியை பற்றி. அதில் ஃபியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸு ஐ வில் ஆல்சோ நானும் கவர் பண்ணுறேன். ஒன் இஸ் மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி சுவாமி விவேகானந்தர்னாங்க. நம்மளும் அது மாதிரி எப்படி வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மனித நேயம் அவங்க பற்றி பேசினாங்க. இது ஆன்மீக பூமி, அது நம்ம இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய வீழ்ச்சி, பாமர மக்கள் ஏழ்மையாக இருக்கிறார் என்பதை பற்றி சொன்னாங்க. வாழும் மக்களை நேசியுங்கள், மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும். என்ன மாதிரி கல்வி அப்படின்றதையும் சொன்னாங்க. லௌகீக கல்வி ப்ளஸ் ஆன்மீக கல்வியை பற்றியும் சொன்னாங்க. ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் வரணும் அப்படின்றது ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமி. நாங்களும் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீதி இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வில் டூ அவர் வாட் எவர் யூ ஹவ் ஷேர்ட் சுவாமிஜி. ஏற்கனவே சொன்னாங்க, நான் ராமகிருஷ்ண தபோவனம் திருப்பராய்த்துறையில் படித்தேன். இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா, சாதனைகள் மற்றும் நல்ல நிலையில் இருக்கிறேன்னா, ஏற்கனவே சுவாமிஜி சொன்னாங்க இந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அது அங்கே ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுத்தாங்க. போத் ஆன்மீக கல்வி அண்ட் லௌகீக கல்வி ரெண்டையுமே சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் அங்கே இருக்கும்போது, ஸோ அவங்க இருக்கும்போது நான் படித்தேன். நான் நேரடியாக அவங்க இருக்கும்போது நம்ம இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம வரணும்னா நம்ம எல்லாரும் அருள் திரு மூவரையும் ராமகிருஷ்ண மட சாதுக்களோடு தொடர்பிலையும் மற்றும் அவங்களுடைய வழிகாட்டுதலையும் நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா வரலாம். அவங்களுடைய கைடன்ஸ் மூலமாக சுவாமி விவேகானந்தனுடைய சில சிந்தனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவங்க நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. தேசிய மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான வேரியஸ் மெசேஜஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு மெசேஜஸை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிடிச்சது நான் அப்ளை பண்ணதை. முதல் மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கு அது முக்கியமாக பயன்படக்கூடியது எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸில் இருக்கவங்க, எல்லா வாழ்க்கையிலும் இருக்கவங்க. சாமியினுடைய மெசேஜ் பார்த்திங்கன்னா, ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள், அந்த லட்சியத்தையே உன் வாழ்க்கையாக்கு, அதையே நினை, அதையே கனவு காண், அந்த லட்சியத்துக்காகவே வாழ். மூளை, தசைகள், நரம்புகள் மற்றும் உடலின் அனைத்து பகுதிகளிலும் அந்த லட்சியம் நிறைந்து இருக்கட்டும். மற்ற அனைத்து யோசனைகளையும் விட்டுவிடு, இதுதான் வெற்றிக்கு வழி அப்படின்ட்டு.
இது சுவாமிஜி வந்து 130 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து அவ்வளோ ரெலவென்ஸு. இது சம்மந்தமாக அத்தனை புக்ஸ் வந்துன்னு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த புக்கு வந்துன்னு இருக்கு. முக்கியமானது இதை பற்றி தான் அந்த இதிலெல்லாம் கவர் ஆகுது. முக்கியமான இது ஒரு கோலை எடுத்துட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக வி ஹவ் டு ஃபோக்கஸ் அண்ட் தென் வி ஹவ் டு அச்சீவ்ன்றது தான் இந்த மெயின் இது. இது மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வந்து நிறைய டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் இருக்கோம். நம்ம எதையாவது சாதிக்கணும்னா ஸோ ஒரு கோலை எடுத்து, பெரிய கோலை எடுத்து, அது எது வேண்டாலும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்க ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது, டாக்டர் ஆகணுன்றது, இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஸோ இன்னும் டாப் லைன் எப்படி க்ரோ பண்ணுறது, பாட்டம் லைனை ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு கோல் எடுக்கணும்னா அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் சுவாமி சொன்ன மெசேஜ் தான். அதை எடுத்து நம்ம பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும். இது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது, இது வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறோன்றது தான். நிறைய நம்ம சாமிஜி மெசேஜஸை படிக்கிறோம், நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம வர முடியும். அதனால் அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதை எப்படி விடாமல் பண்ணணுன்றது அடுத்த மெசேஜ்லேயும் சாமி சொல்கிறாங்க நம்மளுக்கு. இது இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது, ஸோ ஐ வாண்ட் டு ரிலேட் வித் ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூ நார்த்துன்றது நேவிகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் ஏரோப்ளேன் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ நார்த் அந்த சிம்பிள் இருக்கும், ஷிப்பில் அந்த ட்ரூ நார்த் சிம்பிள் இருக்கும், சிவில் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ நார்த் இருக்கும். எதுக்குன்னா நம்ம அந்த டீவியேட் பண்ணோம்னா திரும்பி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற, அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ட்ரூ நார்த் சிம்பிள் தெரியணும், நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போயின்னு இருக்கோமா அப்படின்ட்டு. அதே தான் நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக சுவாமி சொன்ன மெசேஜ்லேருந்து நம்ம டீவியேட் ஆகும்போது நம்ம செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக திரும்பி ரீஅலைன்மெண்ட் பண்ணி நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா நம்ம எந்த ஃபோக்கஸ், எந்த கோல் எடுத்தோமோ, எந்த விஷன் எடுத்தோமோ, எந்த ட்ரீம் எடுத்தோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜில் படிக்கும்போது ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது என்னுடைய விருப்பம், என்னுடைய ட்ரீமு. ஸோ அதுக்கப்புறம் 6-7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்தோம் 5 பேரை வச்சு, நானும் எனது மனைவியும். இன்றைக்கி 2300 பீப்புள் பண்ணுறோம்னா அது ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணதுனால தான், வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஸோ அதில் பண்ணதுனால தான் நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் இதுதான் சீக்ரெட்டுக்கான, அதாவது ரகசியம்னு சொல்லுவோம், வெற்றிக்கான ரகசியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த இதில் இருந்தாலும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேறு எந்த இதில் இருந்தாலும் சரி நம்ம இது பயன்படுத்த முடியும். அடுத்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி வந்து சிக்காகோ US UK பயணத்தை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கினாங்க. வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க. அதில் கும்பகோணத்தில் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை சொல்கிறாங்க. ஸோ அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். எழுமின் விழுமின், லட்சியத்தை அடையும் வரை நில்லாது உழைமின். ஏன்னா இது நம்ம காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த எர்லியராக இருந்த இதுக்கும் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அதை நம்ம பண்ணணும். இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் வெவ்வேறு இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். சுவாமிஜி அன்னைக்கு சொன்னது, நம்மூல் தூக்கி கொண்டு இருக்கிற ஆத்மாவை தட்டி எழுப்புவதன் தான் அதனுடைய மெயின் மெசேஜ். ஒவ்வொருக்கும் தெரியல அவங்களுடைய முழு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது. அந்த முழு ஸ்ட்ரென்த்தை தெரியணும், ஆன்மாவை பற்றி தட்டி எழுப்பணுன்றதுக்கு தான் இந்த மெசேஜ் சொல்கிறாங்க. அதனால் என்னென்ன பயன், நமக்கு சக்தி வரும், மகிமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். ஸோ இது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சாமி சொன்ன இதில். இது வெவ்வேறு இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்ம நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ மேபி 15 days ஃபாலோ பண்ணுவோம், 30 days ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. எந்த ரெசல்யூஷன், நான் ஜிம்முக்கு போகணும் டெய்லி, இல்லை நான் டெய்லி மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு வெவ்வேறு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஸோ அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த எகெயின் சுவாமிஜியினுடைய மெசேஜ் ரொம்ப ரெலவென்ஸ். நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், நம்ம விடவே கூடாது அதை. ஸோ கண்டினியூஸாக அதை பண்ணாதான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணுன்னா அதை நம்ம நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இது லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் மெசேஜ். சுவாமி சொன்னது அந்த அரைஸ் அவேக்ன்றது
இது வந்து இந்த மெசேஜ் வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம், அவ்வளோ யூஸ்ஃபுல். இது பல யுகங்களை தாண்டி நிற்கக்கூடிய பவர்ஃபுல்லான மெசேஜ் இது. அதனால் நம்ம இதை கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில், ஸோ நம்ம விஷனாக இருந்தாலும் சரி, நம்ம கோலாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரீமாக இருந்தாலும் சரி, நம்ம விடாமல் உழைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதை இந்த மெசேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம விஷன் கோல்ஸ் இருக்கும்போது பர்சனல் சேலஞ்சஸ் வரும், பிஸ்னஸ் சேலஞ்சஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கு தான் சுவாமி சொல்கிறாங்க, வி ஷுட் நாட் நெவர் கிவ் அப். ஸோ அதனால் நம்ம இலக்கை அடையும் வரை நமது முயற்சியை கைவிடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுவாமி ஆத்மானந்த மகாராஜ் மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க சுவாமி விவேகானந்தரை. நம்மளும் எப்படி மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக ஆக முடியும்? பை அப்ளைங் வேரியஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். ஏன்னா நம்மலாம் இப்போ என்ன நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்ம பர்சனல் லைஃபு, ப்ரொஃபஷனல் லைஃபு, பிஸ்னஸ் லைஃப்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போகலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும். அது கொஞ்சம் மாறுபட்டு நம்ம பண்ணாதான் நம்ம இன்னும் நல்லா பீஸ்ஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஏற்கனவே சொன்னாங்க எல்லாரையும் அரவணைத்து, ஸோ எல்லாரையும் சர்வீஸ் சேவா பண்ணிட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாடர்ன் டே. இதில் அப்படின்னா நம்ம பர்சனல் லைஃப்னாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், ஃபேமிலி லைஃப், கிவிங் பேக் டு த இண்டஸ்ட்ரி, கிவிங் பேக் டு த சொசைட்டி, கிவிங் பேக் டு த என்வாயர்மெண்ட், இது எல்லாத்திலையும் நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவலை இன்டகிரேட் பண்ணி நம்மளால் எப்படி பண்ண முடியுமோ அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இன்டகிரேட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி கடைசியாக போய் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கோசரம் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ வாழும்பொழுதே எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே திருப்பராயத்துறையில் படித்தேன். ஸோ அங்கே மார்னிங் 4:45 எழுப்பிடுவாங்க, 5 o'clock. அதனால் மார்னிங்லேருந்து வேரியஸ் ப்ராக்டிசஸ் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும், யோகா இருக்கும், ஸோ பிராணாயாமா இருக்கும், மார்னிங்கே ரீட் பண்ணுவோம் கண்டினியூஸாக. இப்பயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு லைஃப்பில், பர்சனலில். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்பிரிச்சுவல் கூட இது பண்ணுறோம். கிராட்டிடியூட் பவர் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, இந்த டீச்சர்ஸாக இருக்கலாம், சுவாமிஜிஸ் இருக்கலாம், சுவாமிஸ் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை பார்க்கணும் டெய்லி, நம்ம என்ன கரெக்டாக பண்ணியிருக்கோமா எல்லாம். ஸோ திங்கிங் டைம் இருக்கணும், ஸோ கிராட்டிடியூட் சொல்லணும் எல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பர்சனல் இதில் நம்ம கொண்டு வர்ற இந்த டைமென்ஷன் ஒன்று. அதனால் நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு இந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இட்ஸ் என்ஹான்சஸ் த மென்டல் கிளாரிட்டி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் பாசிட்டிவ்லி டு லைஃப் சுச்சுவேஷன். நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் வரும். அது எப்படி நம்ம பாசிட்டிவாக எதிர்நோக்கிறது, அது பாசிட்டிவாக எப்படி எதிர்கொண்டு அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது பண்ணும்போது அது வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இது ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி. ஸோ வி ஷுட் ரன் த பிஸ்னஸ் இன் தார்மிக் வே. அதாவது எத்திக்கலாக பண்ணணும், கம்ப்ளைன்ஸாக பண்ணணும், ஸோ இன்டெகிரிட்டி இருக்கணும், வெல்பீயிங் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாட் ஓன்லி த ஷேர் ஹோல்டர்ஸ், ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்ம வி ஹவ் டு டேக் கேர் வித்தவுட் கிரீட், வித்தவுட் வயலேஷன். இப்படி பண்ணும்போது இதெல்லாம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் இதை கொண்டு வரோம், பிஸ்னஸ்லேயும் சரி, ப்ரொஃபஷனல் இதுலேயும் சரி. சிமிலர் வே இதே தான் கிவிங் பேக் டு த இண்டஸ்ட்ரி. வேரியஸ் இண்டஸ்ட்ரி பாடி ஏற்கனவே சொன்னாங்க. ஸோ இது நாஸ்காம் ஆர் சிஏ வேரியஸ் இதில் இருக்கேன் நான். அதுலேயும் ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் மை டைம் ஸோ ஐ எம் கிவிங் டு த இண்டஸ்ட்ரி, டு த entrepreneurs, whatever. So I have learned, so I'm sharing knowledge, contributing to the industry development and other இதில் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி அடுத்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, again giving back to the environment and the nature. It's very very important. climate control வந்து பயங்கர எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு, பெரிய கம்பெனியுடைய பொறுப்புன்றதை ஒண்டி எல்லாரும் விட்டுறக்கூடாது. நம்மளுடைய பங்கு என்னவோ அது ஒண்டி பண்ணலாம். ஸோ அது பண்ணாலே நம்மளுக்கு நிறைய இந்த சொசைட்டிக்கும் சரி, என்விரான்மெண்ட்டுக்கும் சரி, நேச்சருக்கும் சரி இதாகும். அந்த இதில் தான் ஏற்கனவே நாங்கள் 33,000 ட்ரீஸ் பிளான் பண்ணி, இப்போ நெக்ஸ்ட் 10 yearsல 100,000 ட்ரீஸ் பிளான் பண்ணணும், அதை நர்ச்சர் பண்ணி அதை கட் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டேக்கன் அ கார்பன் நியூட்ரல். ஸோ நாங்களுடைய எமிஷன் நாங்கள் எவ்வளோ பண்ணுறோமோ, எலக்ட்ரிசிட்டினால சரி, ஆஃபீஸ்க்கு வர்றதுனால, காரில் வர்றதுனால சரி, எல்லாரும் எம்ப்ளாயீஸு, அது வந்து கார்பன் நியூட்ரலுக்கு பண்ணுறதுக்கு
அவங்க எவ்வளோ எமிட் பண்ணுறாங்களோ, எம்ப்ளாயீஸ் எமிட் பண்ணாலும் அதுக்கும் சேர்த்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான்டேஷன் அதர் திங்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி 100% renewable energy already பாண்டிச்சேரி ஆஃபீஸில் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் renewable energy. ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு 1 megawatt பவர். ஸோ வி ஆர் யூஸிங் renewable energy. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்சது பண்ணாதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் படித்த அங்கே தபோவனத்தில் சுவாமிஜி சொல்லுவாங்க, இஃப் யூ டிஸ்டர்ப் நேச்சர் வில் டிஸ்டர்ப் அஸ். we should live in harmony with nature னு சொல்லுவாங்க சாமி. அதனால் நம்ம நேச்சரோட ஒத்து வாழணும். அதை we have to take care. அதனால் இட்ஸ் not only few people's responsibility, it is a collective responsibility. எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சிமிலர் வே நம்ம வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி. திஸ் இஸ் ஒன் மோர் டைமென்ஷன். சுவாமி விவேகானந்தர் ஏற்கனவே அவங்க ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, ஜீவ சேவையே சிவசேவை, சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். ஏற்கனவே சுவாமியும் சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அந்த பொது தொண்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இது மடத்தில் நிறைய பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்தும் நம்ம பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கம்பெனியில் எல்லாரும் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸில் 2% ஆஃப் த ப்ராஃபிட் பண்ணோன்ட்டு. நாங்கள் அது ஒன்றும் இல்லை, ஈக்குவல் அமௌண்ட் வி ஆர் giving from our founders amount. So that means 2% அங்கேருந்து 2% from our founders நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஏன்னா இது போய் மக்களுக்கு நிறையா பேருக்கு சேரணும் அப்படின்ற இதில் நோக்கத்தில். ஸோ இந்த சேவை, இந்த ஆன்மீகம் இதெல்லாம் நானும் எனது மனைவியும் பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே மடத்து தொடர்பில், தபோவன தொடர்பில், சுவாமிகளோட தொடர்பில் அவங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி கூட லாட் ஆஃப் லேர்னிங். விவேகானந்தருடைய கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. அதனால் இது ஒவ்வொரு இதுலேயும் இது மாதிரி நிறையா கற்றுக்கொண்டு நாங்களும் எங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். ஸ்பிரிச்சுவல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸோ இதர் விவேகானந்தர் புக்குனாலும் சரி, அமுதமொழிகள்னாலும் சரி, ஐ திங்க் டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 pages நம்ம எல்லாம் படிக்கணும். அதில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் நம்மளுக்கு இருக்குது. நானும் எனது மனைவியும் சேர்ந்து படிக்கிறோம். அட்லீஸ்ட் வீக்லி 2-3 days அதை டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம படித்தா மட்டும் போதாது, ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை நம்ம நீங்கள் பண்ணுவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையும் இன்டகிரேட்டட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் எவ்ரி டைமென்ஷன்ஸில் நம்ம கொண்டு வரும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், பேலன்ஸ்டாக இருக்கும் லைஃப். ஸோ அதனால் எல்லாத்தையும் இது பண்ணணுன்னா அதுக்கு என்ன பேசிக் திங். ஸோ நம்ம டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயாமா பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் அங்கே படிக்கும்போதே எனக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால அவ்வளோ பயன் நம்மளுக்கு. நாங்கள் டெய்லி பண்ணுறோம். அட்லீஸ்ட் நீங்கள் 10 minutes பண்ணோம்னாலும் மினிமம் 10 minutes பண்ணால் கூட அவ்வளோ பெனிஃபிட் அதில். ஸோ நம்ம சுவாமிஜிஸு எல்லாரும் பல நூற்றாண்டுகளாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவ்வளோ ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கு. யூஎஸ்லலாம் அவ்வளோ ரிசர்ச் பேப்பர் வெளில வந்ததில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ். அதனால மெடிடேஷன் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் ரெடியூசஸ், ஸோ நோ இன்சோமினியா, ஸ்லீப்பிங் டிஸார்டர் வராது, நோ டிப்ரெஷன், ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம மெடிடேஷனை நம்ம பண்ணணும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் மெடிடேஷன் பண்ண வரலன்னா கண்ணை மூடிட்டு அமைதியாக இருந்தோம்னா, அதாவது அன்லோடிங் த தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும், அதே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மெடிடேஷனாக அதே இதாகும். அதனால் we have to sit quietly and then do start with that, close your eyes and then do. அதனால் நிறைய பெனிஃபிட் ஆகும். ஸோ அதனால் அது ஒன்று பண்ணுங்கள். அடுத்தது ஸோ இந்த யோகா இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம நிறைய காரியம் நம்ம நாட்டுக்கு சொசைட்டிக்கும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதனால் இன்க்ரீஸ்டு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, அதனால் அதில் அவ்வளோ இது இன்க்ரீஸ்டு மசில் ஸ்ட்ரென்த், இது மாதிரி நிறையா இருக்குது யோகாவில் பற்றி. ஸோ அதனால் இது பண்ணோம்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நம்ம நாட் ஒன்லி பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ் லைஃப், சொசைட்டிக்கு பண்ணுறதுக்கு நல்லா பண்ண முடியும். சிமிலர் வே பிராணாயாமா பார்த்திங்கன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். பிராணாயாமா வித் சாண்டிங். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 தாட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க பர் டே. அத்தனை தாட்ஸ் எல்லாருக்கும் வரும்.
ஆவரேஜாக ஐம் டெல்லிங். அப்படி பார்த்தீங்கன்னா 42,000 தாட்ஸ் பர் மினிட், 42 தாட்ஸ் பர் மினிட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 90% ஆஃப் த 60,000 தாட்ஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜியை டிசிபேட் பண்ணிடும், எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த தாட்ஸ். அது எப்படி குறைக்கிறது நம்ம? ஸோ நம்ம எனர்ஜியை டிசிபேட் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்னா நம்ம இந்த பிராணாயாமா நம்ம பண்ணோம்னா, ஸோ நம்மளுடைய அந்த நம்பர் ஆஃப் தாட்ஸு மெடிடேஷன் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணோம்னா அந்த தாட்ஸ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் தாட்ஸ் வர வர நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வரும். நம்மளுக்கு மைண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டூ ப்ரீத்திங் ஒரு 3 செகண்ட்ஸில் பண்ணோம்னா அவருடைய தாட்ஸ் வந்து 20 தாட்ஸ் பர் மினிட் ஆகும். அதே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 42 தாட்ஸ் பர் டே. இது எப்படி குறைக்கலாம்? ஸோ இது இந்த பிராணாயாமா அந்த சாண்டிங் சேர்ந்து பண்ணும்போது இந்த தாட்ஸ் குறையுது. இதே இந்த பிராணாயாமா சாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா, எதர் ஓம்னாலும் சரி, வேறு வாட் எவர் மந்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் 6 செகண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா 10 தாட்ஸ் பர் மினிட் ஆகுது. ஸோ குறையுது, நம்மளுக்கு குறைய ஸோ நம்மளுக்கு மைண்ட் கிளாரிட்டி நல்லா வரும், மைண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்லான்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். ஸோ மோர் எனர்ஜி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா மைண்ட் வந்து குவைட்டன் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் நம்ம எல்லாரும் இங்கே இந்த இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா பேலன்ஸ்டாக இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு நன்மையும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால், இதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளோ நன்மையும் உயர்வும் வெற்றியும் நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம இதெல்லாம் பண்ணணும். சுவாமிஜியுடைய மெசேஜ், சுவாமிஜிக்கு அதை அச்சீவ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்லாம் சொன்னேன் நான். இதெல்லாம் சேர்ந்து பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த நன்னாளில் என்னுடைய குருமார்கள் எல்லாரையும், இங்கே இருக்கிற சுவாமிஜி எல்லா குருமார்களையும் நினைவு கூறி என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் திரு மூவர் சுவாமி சித்பவானந்தர், ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தினால்தான் இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன். இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த கிராட்டிடியூடையும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ இங்கே நம்ம ஃபியூ தாட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பெரிய ட்ரீம் பண்ணணும். ஸோ நீங்கள் டாக்டர் ஆகணும், ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் அந்த மைண்டில் வந்துருச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஒர்க் ஆகும் இருக்கும். இந்த யங் ஏஜ்லேயே அது பண்ணுங்கள். ஏன்னா என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா அது உங்களாலையும் சாதிக்க முடியும். அதனால தான் இதை சொல்கிறேன் நான். நீங்கள் எல்லாரும் சாதிக்க பிறந்தவர்கள். ஏன்னா ஏற்கனவே சுவாமி சொன்னாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது நம்மளுடைய. அதனால் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள். உங்களுக்கும் அந்த சக்தி இருக்கிறது, அதனால் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்பினோம்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சுவாமிஜினுடைய மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. எல்லா சக்தி அந்த மனசுக்கு வந்து அதனால தான் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர் இருக்குது நம்ம. ஸோ அதனால் யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் சுவாமிஜி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கடைப்பிடிச்சு சுவாமியினுடைய இது மாதிரி நிறைய மெசேஜை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சுவாமிஜி மெசேஜை இங்கு சொன்ன சில நல்ல மெசேஜை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்று நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இதை அப்ளை பண்ணி ஸோ இதை சொல்லி கூறி ஆனந்தமாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Swami Vivekananda's thoughts is permeating in every space and it is the seed of the currently which is the prevailing one in terms of hyper focus. Only when we apply it, it will be useful. Distractions can be navigated by the true north principle in our life. Arise and awake is Swamiji's mantra. When the Atman is raised by the self-conscious activity, power will come, glory will come, purity will come, and everything that is good will come. That is, we can achieve it by never giving it up. We should become the multidimensional personality in the lines of Swami Vivekananda, and we should embrace it and integrate spirituality with our normal deeds. அதனால தானோ என்னவோ ஐயா தங்களுடைய கம்பெனியுடைய பேரை இன்டக்ரா என்று பிஸ்னஸும் அதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இன்டகிரேட் செய்து அது அமைந்திருக்கிறது. மேலும் முத்தாய்ப்பாக ஒன்று, ஸ்ரீராம் சுப்பிரமணிய அவர்கள் 2 பள்ளிகளுக்கு அவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன். இந்த பள்ளிகளானது
140 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கொள்ளுத்தாத்தாவினால் தொடங்கப்பட்டது. இது மதுராந்தகத்தில் இயங்கி வருகிறது. ஸ்ரீராம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி. தேங்க்யூ சார் ஃபார் எ வெரி பவர்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் மெசேஜ் ஆன் தாட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகனானந்தி மகராஜ் அவர்கள் ஸ்ரீராம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசை ஆசீர்வாத பூர்வமாக வழங்குவார்கள். அடுத்து நாடகம். அதற்கு முன்னர் சுவாமிஜியின் சென்னை சொற்பொழிவின் சில பகுதிகளை வாசித்தல். ஒர்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், நம்முன்னுள்ள பணி என்ற தலைப்பில் அடுத்து பிரம்மச்சாரி வாகீஷ சைத்தன்யா அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் சென்னை சொற்பொழிவின் சில பகுதிகளை வாசிப்பார்கள். The work before us. Lecture delivered at the Triplicane Literary Society, Madras by Swami Vivekananda. The problem of life is becoming deeper and broader every day as the world moves on. The watchword and the essence have been preached in the days of yore when the Vedantic truth was first discovered. The solidity of all life. One atom in this universe cannot move without dragging the whole world along with it. There cannot be any progress without the whole world following in the wake. And it is becoming every day clearer that the solution of any problem can never be attained on racial or national or narrow grounds. Every idea has to become broad till it covers the whole of this world. Every aspiration must go on increasing till it has engulfed the whole of humanity, nay, the whole of life within its scope. This will explain why our country for the last few centuries has not been what she was in the past. We find that one of the causes which led to this degeneration was the narrowing of our view, narrowing the scope of our actions. Several dangers are in the way, and one is that of the extreme conception that we are the people in the world. With all my love for India and with all my patriotism and veneration for the ancients, I cannot but think that we have to learn many things from other nations. We must be always ready to sit at the feet of all. For, mark you, everyone can teach us great lessons, says our great lawgiver Manu. Receive some good knowledge even from the lowborn, and even from the man of lowest birth. Learn by service the road to heaven. We, therefore, as true children of Manu, must obey his commands and be ready to learn the lessons of this life or the life hereafter from anyone who can teach us. At the same time, we must not forget that we have also to teach a great lesson to the world. We cannot do without the world outside India. It was our foolishness that we thought we could, and we have paid the penalty by about 1,000 years of slavery. That we did not go out to compare things with other nations, did not mark the workings that have been all around us, has been the one great cause of this degeneration of the Indian mind. We have paid penalty, let us do it no more. All such foolish ideas that Indians must not go out of India are childish. They must be knocked on the head. The more you go out and travel among the nations of the world, the better for you and for your country.
If you had done that for hundreds of years past, you would not be here today at the feet of every nation that wants to rule India. The first manifest effect of life is expansion. You must expand if you want to live. The moment you have ceased to expand, death is upon you. Danger is ahead. I went to America and Europe, to which you so kindly allude. I have to, because that is the first sign of the revival of national life. Expansion. This reviving national life, expanding inside, threw me off, and thousands will be thrown off in that way. Mark my words, it has got to come if this nation lives at all. This question, therefore, is the greatest of the signs of the revival of national life. And through this expansion, our quota of offering to the general mass of human knowledge, our contribution to the general upheaval of the world, is going out to the external world. There have been great conquering races in the world. We also have been great conquerors. The story of our conquest has been described by that noble emperor of India, Ashoka, as the conquest of religion and of spirituality. Once more, the world must be conquered by India. This is the dream of my life, and I wish that each one of you who hear me today will have the same dream in your minds. And stop not till you have realized the dream. They will tell you every day that we had better look to our own homes first and then go to work outside. But I will tell you in plain language that you work best when you work for others. The best work that you ever did for yourselves was when you worked for others, trying to disseminate your ideas in foreign language beyond the seas. And this very meeting is proof how the attempt to enlighten other countries with your thoughts is helping your own country. Om Shanti 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 Hari Om Tat Sat Shri Ram Krishna Arpanamastu.